கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் ஒருவேளை நீங்கள் பில்லி சூனிய செய்வினை மந்திரங்களில் நீங்கள் சிக்கியிருப்பீர்கள் என்று சொன்னால், ஏவல் பிசாசுகள் உங்களை நித்தமும் அலைக்கழித்து உங்களை வேதனைப்படுத்தும் என்று சொன்னால், இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பது அதிநிச்சயமே. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையாய் அவர் உங்கள் மேல் இறங்குவாராக. இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே நீர் என் இரட்சகர், நீர் என் மீட்பர், நீர் என் விடுதலை நாயகன், நீரே நான் நம்பி இருக்கிற என்னுடைய துருகம் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரே, உம்மையே நான் நம்புகிறேன். இயேசுவே, உம்முடைய நாமத்தின் மேல் நான் விசுவாசம் வைக்கிறேன். இந்த ஏவல் காட்டுகள், இந்த பிசாசின் கிரியைகள், இந்த பில்லி சூனிய ஆவிகள், என் மேல் ஏவப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் இப்பொழுதே செயலற்று போகட்டும் டாடி சொல்லி பாருங்க. ஆண்டவரே இயேசுவே, இப்பொழுதே அவைகள் எல்லாம் செயலற்று போகட்டும். நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன். இயேசப்பா, நீரே என் தேவன், நீரே என் இரட்சகர், நீர்தான் என் மீட்பர். என்னை மீட்கும் தேவன் நீர் ஒருவரே, உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் எனக்கு இல்லை. உங்க நாமத்தையே நான் உச்சரிப்பேன். என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும். இந்த வேளையில இந்த பில்லி சூனிய போராட்டத்தில் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்க. ஓ ரீமா ஷா பாலாரா கலதியான் சுனதிலிபிரியான் தினி நீ ஷா கலமாராதியான் சுனதிபி. வேதம் சொல்லுகிறது யோவான் 8:36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இப்பொழுதே என் தேவன் உங்களை விடுதலையாக்குவாராக. என் கிறிஸ்து இயேசுவின் கைகள் உங்கள் மேல் இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, பிரியமானவர்களே, கண்களை மூடி அந்த உன்னதரை நோக்கி பாருங்க. கல்வாரி சிலுவையில உங்களுக்காக சிந்தப்பட்ட ஹல்லேலூயா அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தின அந்த கிறிஸ்து இயேசுவையே நோக்கி பாருங்கள். அவருடைய முகங்களை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும், பிரகாசிக்கும். அவர் விடுதலையை தருகிறவர், அவர் விடுதலையை தருகிறவர். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். சொல்லி பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சொல்லு பாருங்க. ஏ பொல்லாத பிசாசே, ஏ செய்வினை பிசாசே, ஏவல் பிசாசே, மந்திரத்தின் மூலமாக என்னிடத்தில் வந்து செயல்படுகிற பொல்லாத ஆவியே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை உன்னிடத்திலிருந்து தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட உன்னுடைய கிரியைகளிலிருந்து என்னை விடுதலையாக்குவார். காரணம், நான் இயேசுவையே நம்புகிறேன், அவருடைய நாமத்தை நான் அறிக்கை செய்கிறேன், அவரையே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகு சொல்லி பாருங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகள் உங்களை நெருங்காதபடிக்கு என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவ வல்லமை இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது. தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இரவில் தூங்க விடாதபடி உங்களை போராடி கொண்டிருக்கிற, இரவிலே கெட்ட சொப்பனங்களையும், அசுத்தமான கிரியைகள், அசுத்தமான எண்ணங்கள், இச்சைகள், பாவ உணர்வுகளை தூண்டுகிற பிசாசுகள், உங்களை பாவம் செய்து தேவ சமூகத்திலிருந்து அவருடைய மகிமையை விட்டு விலகும்படி உங்களை துரிதமாய் செயல்படுத்துகிற இந்த மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது செயலற்று போகட்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற இந்த மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இனி செயலற்று போகட்டும். உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிற மந்திரங்கள் எல்லாம் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் செயலற்று போகிறது. சொல்லி பாருங்க. இயேசுவே, நீர் என் இரட்சகர், நீர் என் பலன்,
நீரே என் நம்பிக்கை நாயகன், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவே, உம்மை நான் நம்புகிறேன். இந்த பலவான இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே விடுதலை, அற்புதம் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு சொல்லுங்க. கிறிஸ்து எனக்காக சாபமானார், என்னை நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை அவர் மீட்டுக் கொண்டார். அவருடைய இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டவள், இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டவன், அவருடைய இரத்தத்தினால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். சொல்லி பாருங்க, இப்பொழுது விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவ ஆவியானவர் உங்களை முற்றிலுமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்களுக்கு விடுதலை, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே பிசாசுகள் நடுங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தவரின் ஆண்டவர். உன்னை பயமுறுத்துகிற பிசாசுகள் மந்திரத்தின் மூலமாக ஹல்லேலூயா செயல்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது செயலற்று போகும் இயேசுவின் நாமத்தினாலே. பில்லி சூனியங்கள் இப்பொழுதே செயலற்று போகட்டும். எப்படிப்பட்ட மந்திரத்தினால உங்கள் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற அத்தனை கிரியைகளும், அத்தனை சர்ப்பங்களும், அத்தனை வலு சர்ப்பத்தின் ஆவிகளும், விபச்சார எண்ணங்களை உண்டு பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா பழி உணர்வை கொண்டு வரக்கூடிய, ஹல்லேலூயா பழி வாங்கக்கூடிய எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடிய பொறாமையும் எரிச்சலையும் உங்களுக்கு இருந்து கொடுக்கிற, ஹல்லேலூயா நீ வாழ்வதை விட சாவது நல்லது என்று உங்களுக்கு காதுகளிலே பேசுகிற அத்தனை ஏவல் கட்டுகளும் இப்பொழுது உங்களை விட்டு விலகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே தம்முடைய வல்லமையினாலே உங்களை தொடுவார். விடுதலை, விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:18 ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன்னை நான் விடுதலை ஆக்குவேன். கர்த்தருடைய தூதன் என்ன செய்வாரான்? தேவனுக்கு பயந்து, இந்த கிறிஸ்து இயேசுவின் கற்பனைகளுக்கு அவருக்கு பயந்து நிற்கிறவர்களை என் தேவன் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இப்பொழுதே என் தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். வார்த்தையை கேட்கிற பொழுதே விடுவிக்கும்படி பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை முற்றிலுமாய் சூழ்ந்து கொள்ளுகிறது. இப்பொழுதே செய்வினைகள் செயலற்று போகிறது, மந்திரங்கள் செயலற்று போகிறது, ஏவல் கட்டுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது ஒரு சாபமும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு சாபமும் இனி உங்கள் சரீரத்தில் இருக்க முடியாது, உங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. காரணம் யோவான் 4:4 உங்களுக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசை காட்டிலும், இந்த சாப பிசாசுகளை காட்டிலும், இந்த ஏவல் மந்திர தந்திரங்களை காட்டிலும், பில்லி சூனியங்களை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற அந்த இயேசு மிக பெரியவர். உனக்குள் இருக்கிற அந்த இயேசு மிக பெரியவர். விசுவாசி, இப்பொழுது உன் சரீரத்தை விட்டு பொல்லாத ஆவிகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இதை கேட்கிற பொழுது இப்பொழுதே வல்லமை உன் இருதயத்துக்குள் இறங்கும். உன் அடி வயிற்றுக்குள் மறைந்திருக்கிற வலு சர்ப்பங்கள் உன்னை விட்டு நீங்கும். இப்பொழுது ஓ ரீமா ஷாமா ராதாலா ஷிகாலதியான் சொன்னது, பொல்லாத ஆவியே, பிள்ளைகள் அலைக்கழிக்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் அத்தனை சர்ப்பத்தின் ஆவிகளும் வெளியேறட்டும். ஏவல்னால வந்த பிசாசுகள் எல்லாம் செயலற்று போகட்டும். ஏவப்பட்ட பிசாசை சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்திருக்கிற உன் கிரியைகள் எல்லாவற்றையும் நான் முறியடிக்கிறேன். இனி மந்திரங்கள் தந்திரங்கள் பிள்ளைகள் மேல் செயல்படாது. இந்த ஜெபத்தை கேட்கிற யார் மேலையும் இனி உனக்கு அதிகாரம் இல்லை. உன் அதிகாரங்களை நான் பிடுங்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகள் மேல தேவ வல்லமை இறங்கும் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவேன். காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இந்த இயேசு மிக பெரியவர். என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை தொட்டவர் மிக பெரியவர். என்னை கரம் பிடித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களின் சகல வல்லமைகளை, பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். ஹல்லேலூயா. மீண்டுமாய் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும். எப்படிப்பட்ட பொல்லாத செய்வினையாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இரத்தத்தை கொடுத்து நீ ஏவப்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செயலற்று போக நீ வந்திருப்பாய் என்று சொன்னாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. என் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை இதை கேட்கிற பிள்ளைகள் மேல் நான் தெளிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை இதை கேட்கிற பிள்ளைகளின் இருதயத்தில் தெளிக்கிறேன். இதை கேட்கிற பிள்ளைகளுடைய சிந்தையில் தெளிக்கிறேன். பிசாசை
நீ செயலற்றவன், நீ விழுந்து போனவன், ஆகாதென்று தள்ளப்பட்டவன், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது இனி இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு எங்கிருந்து கேட்டாலும், எந்த தேசத்திலிருந்து கேட்டாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை. Thank you Jesus. Thank you my Lord. Thank you my Lord. Hallelujah. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்படிப்பட்ட சூனியமும் இருந்தாலும் சரி, சாப கட்டுகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விக்கிரக ஆவிகள் மூலமாக செய்யப்பட்ட செய்வினைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டது வல்லமையாக இருந்தாலும் சரி, சகல வல்லமையும் இயேசு முறித்து போட்டார். சகல வல்லமைகள், பிசாசின் சகல வல்லமைகளையும் இயேசு முறித்து போட்டார். இப்பொழுது அத்தனை வல்லமைகளை நான் முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். காரணம், கிறிஸ்து இயேசு எனக்காக சாபமானார். ஹல்லேலூயா. எனக்காக அவர் சாபமானார். என் மேல் வரவேண்டிய ஆக்கினை அவர் எடுத்துக்கொண்டார். என்னை மீட்கும்படிக்கு அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். ஆகவே பிரியமானவர்களே, இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தைரியமாக விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அந்த பிதாவாகிய தேவனை உயர்த்துவோம். ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கியே கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். உன் பலவீனத்திலிருந்து இப்பொழுது விடுதலை. ஹல்லேலூயா. பிசாசினால், ஏவல் கட்டுகளினால் உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பலவீனத்திலும் இருந்து இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. உங்கள் சரீரத்தில், உங்கள் உறுப்புகளில், உங்கள் அவயங்களில் அவன் எங்கு மறைந்திருந்தாலும் சரி, அந்த வயிற்று பகுதியில், ஹல்லேலூயா, அந்த மார்பு பகுதியில், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த கால்களில் சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள், தொண்டை பகுதியில் இருக்கிற அசுத்தாவிகள், முதுகு தண்டுகளை ஊறுகிற சர்ப்பங்கள், ஹல்லேலூயா, பிள்ளைகளை பயமுறுத்துகிற, அருகில் வந்து நிற்கிறது போல இருக்கிற அத்தனை ஆவிகளும் கெட்ட சக்திகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். எல்லாம் செயலற்று போகட்டும். மந்திரத்தினாலும் தந்திரத்தினாலும் குறி சொல்லும் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது விலகும், எல்லாம் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இது பிரத்யட்சமாக செய்வினைகள் மந்திரத்தினால அலைக்கழிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட பாவங்கள் பிள்ளைகளுக்கு மேலே காணப்பட்டாலும் இப்பொழுதே இயேசுவே பாவங்களை நீர் மன்னிப்பீராக சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை கேட்கிறீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அக்கிரம சிந்தைகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே அதை விட்டு விடுங்கள். இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், உமக்கு பிடிக்காத அருவருப்பான பாவங்களை நான் செய்து விட்டேன், இப்பொழுது என்னை மன்னியும், இப்பொழுது என்னை மன்னியும், என்னை ஒரு விசை ஏற்றுக்கொள்ளும், என்னை விடுவியும், என் குடும்பங்களை விடுவியும், என் பிள்ளைகளை விடுவியும், இந்த பாவ சாபத்திலிருந்து இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கும், இந்த தரித்திரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பொத்தல் பையில் போடுகிறது போல என் வருமானங்கள் எல்லாம் போய்விடுகிறது. நான் மிகுதியாய் விதைக்கிறேன், ஆனால் கொஞ்சமாய் அறுக்கிறேன். இதற்கு காரணமாயிருக்கிற மந்திரங்களும் தந்திரங்களும் செய்வினைகளும் என் மேல் காணக்கூடிய பாவ சாபங்களும் எல்லாம் இயேசுவே என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லுங்க. விலகட்டும் என்று சொல்லுங்க. மனம் மாறுகிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது என் தேவன் உங்களுக்காக மனஸ்தாபம் படுவார், உங்கள் மேல் இரக்கம் கொள்ளுவார். யோனா சொல்லுகிறான், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்பதை நான் அறிவேன். இயேசுவே, உம்மை நாங்கள் அறிகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை நீர் உண்டாக்குவீர். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விடுதலை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அநேகருக்கு விடுதலை உண்டாகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது உங்களை பிசாசுகள் அலைக்கழிக்கும் என்று சொன்னால், உங்கள் சரீரத்துக்குள்ளிருந்து ஹல்லேலூயா அசுத்தாவிகள் விலகுகிறது என்று சொன்னால், உங்கள் சரீரத்துக்குள்ள சர்ப்பங்கள் ஊறுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது நடக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டியதும் அவசியம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விடுதலை பெற்றுக்கொள்வது நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் கிறிஸ்து இயேசுவின் மகிமையான வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்கள் மேலும் அது பிரகாசிக்கட்டும். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்பொழுதே இருதயத்தில் வெளிச்சம் வரட்டும். யாருடைய இருதயமெல்லாம் சீர்கட்டு போயிருக்கிறதோ, இருளடைந்து போயிருக்கிறதோ, ஹல்லேலூயா, பிசாசின் தந்திரத்தினால கட்டப்பட்டிருக்கிறதோ,
ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரத்தினால அப்பா உமக்கு பிடிக்காத அருவருப்பான இருதயமாக காணப்படும் என்று சொன்னால் இப்பொழுதே இந்த வெளிச்சம் அந்த இருதயத்திலே பிரகாசிக்கட்டும். அங்கே காணக்கூடிய அத்தனை இருளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுள். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத ஆவியே, உன் கைகளை பிள்ளைகள் மேலிருந்து எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். எடு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளை விட்டு விலகு இப்பொழுது, இந்த நிமிஷமே விலகு. எந்த தகுதியும் உனக்கு இல்லை, எந்த அனுமதியும் உனக்கு இல்லை. பொல்லாத ஆவியே, சபிக்கப்பட்ட பிசாசை, இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாய் நீ விலகுவாயாக. Out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் விலகு, ஓடு என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாக நீங்கி போ. எங்கிருந்து உன்னை ஏவினார்களோ அதே இடத்துக்கு நீ திரும்பு. அப்பாலேபோ சாத்தானே, அப்பாலேபோ சாத்தானே, அப்பாலேபோ சாத்தானே, போய் சொல்லு. அவளோடு கூட இருக்கிறவர் மிகப்பெரியவர். அந்த மகனுக்குள்ள இருக்கிற இயேசு மிகப்பெரியவர். ஆக என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி நீ திரும்ப போய் எந்த மந்திரவாதிகள், எந்த தந்திரவாதிகள், எந்த செய்வினை செய்கிறவர்கள், எந்த பில்லி சூனியங்களை செய்கிறவர்கள், ஏவல்களை ஏவி விடுகிறவர்கள், அவர்களிடத்திலேயே நீ போய் சொல்லு. பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே இனி பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு எந்த அனுமதியும் இல்லை. கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நான் தெளிக்கிறேன். பிள்ளையுடைய சரீரத்தில் நான் தெளிக்கிறேன். நெற்றியில இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். வீட்டின் நிலைக்காலில் இயேசுவின் ரத்தத்தை நான் இப்பொழுதே பூசுகிறேன். விடுதலை இந்த நிமிஷமே, விடுதலை இந்த நிமிஷமே இயேசுவின் நாமத்தினாலே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். விடுதலையோடு அப்பா உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் நிற்க, எனக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் விலகிறது என்று சொல்லத்தக்கதாகும். சர்ப்பத்தின் ஆவிகள், செய்வினை மந்திர கட்டுகள் எல்லாம் செயலற்று போறது என்று சொல்லத்தக்கதாக என் தேவ ஆவியானவர் இந்த வேளையில் தானே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்குவீராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுள்ள கைகளிலேயே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். மகிமையாய் என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக சுவாமி. வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் கைகளில் மீண்டுமாய் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, விடுதலையை கொடும், ஆசீர்வதியும். துரத்தப்பட்ட எந்த ஆவிகளும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி அநேகர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பிரியமானவர்களே, மகிமை உள்ளது.